பொங்கல் என்றாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். மற்ற பண்டிகையை விட பொங்கல்னா ஒரு 4 நாள் 5 நாள் வந்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விழா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பொங்கல்னாலே நம்ம வந்து விவசாயிகளுக்கும் அதே போல் சூரிய பகவானுக்கும் நம்ம வந்து ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வைக்கிற அன்னைக்கு அந்த பொங்கல் பால் பொங்கி வரும்பொழுது குலவை போடுவாங்க, சங்கநாதம் சங்கு ஊதுவாங்க. எங்கள் ஊர்லலாம் குலவை போடுவாங்க. நல்ல விஷயம் நடந்தாலே இந்த அடுப்பில் பால் பொங்கி வரும்போது குலவை சத்தம் போடுவாங்க. அதே மாதிரி 2 பொங்கல் வைப்பாங்க. ஒரு வெண்பொங்கல், ஒரு சக்கரை பொங்கல் 2 பானை வைப்பாங்க. அந்த 2 பானையில் எந்த பானை முதல்ல பொங்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த பொங்கல் எந்த பக்கம் வலிஞ்சு வருது அதை வச்சு அவங்க பலன் சொல்லிடுவாங்க. அந்த வருடம் எப்படி இருக்கணும். அதனால் பெண்கள் அந்த பொங்கல் பானையை வச்சு அந்த பொங்கல் பொங்கி வர்ற வரைக்கும் அந்த தெய்வத்தை வந்து அப்படியே ஒரு பயபக்தியாக வந்து நம்மளுக்கு வந்து கண்களே பணிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா வருடத்தில் முதல்ல வர்றதே இந்த மகர சங்கராந்தி எனக்கூடிய பொங்கல் பண்டிகை தான். அந்த வருடமே நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே கேட்போம். பால் பொங்கிருச்சு அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய திருநாள். எல்லோருக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஹாப்பி பொங்கல். நல்லா அருமையாக, ஏன்னா நம்மளுடைய வருடம் துவக்கம் இல்லையா, அதனால் எல்லோரும் வந்து இருக்கிற மனசில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் நீக்கி, பகைமை கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நீக்கி இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கள். இதுக்கு மேலே என்ன இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. உலகெங்கும் வாழும் ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பொங்கல் பண்டிகை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. பொங்கல் எப்படிலாம் வைக்கலாம், எந்த நேரத்தில் வைக்கலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. பொங்கல் என்றாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். மற்ற பண்டிகையை விட பொங்கல்னா ஒரு 4 நாள் 5 நாள் வந்து ஒரே கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விழா அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா பொங்கல்னாலே நம்ம வந்து விவசாயிகளுக்கும் அதே போல் சூரிய பகவானுக்கும் நம்ம வந்து வழிபடக்கூடியது. ஏன்னா உலகம் வந்து இயங்கிறதே வந்து ஒரு உணவால் தான். அந்த உணவுக்கு அடிப்படையே வந்து விவசாயம்தான். அந்த விவசாயத்துக்கும் அந்த விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் உறுதுணையாக இருப்பவர் ஆதித்ய பகவான் தான். இந்த ஆதித்ய பகவான் சிறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு அளவாக மழை பொழிஞ்சு அளவாக வெயில் காஞ்சி நம்மளுக்கு விவசாயம் செழிக்கும். விவசாயம் தான் ஒரு நாட்டின், ஒரு மக்களுக்கு, ஒரு உலகத்துக்கே ஒரு வாழ்வாதாரத்தின் அடிப்படை. அப்பேற்பட்ட அந்த விவசாயம் செழிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் வந்து இந்த தை திருநாள் எனக்கூடிய பொங்கல் பண்டிகை திருவிழா அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தராயண கால ஆரம்பம், தேவர்களின் பகல் பொழுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த பொங்கல் பண்டிகை வருகின்ற 15/1/2026 வியாழக்கிழமை அன்றே வருது. வியாழக்கிழமை குருவோடைய நாள். அப்புறம் என்ன நம்மளுக்கு இதுக்கு மேலே சந்தோஷம் என்ன வேணும். ரொம்ப அருமையான நாளில் இந்த பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாட இருக்கிறோம். அன்று வந்து எல்லோரும் வந்து காலையில் எழுந்துக்கோங்க. காலையில் எழுந்து நல்லா நீராடிட்டு, நம்ம அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையெல்லாம் ரொம்ப ஆர்வமாக கொண்டாடுவோம். எல்லாருமே குடும்பமாக இருப்போம். வீட்டு வாசலில் வந்து அடுப்பு பற்ற வச்சு நல்லா மொழுகி, அப்புறம் சாணி போட்டு நல்லா மொழுகி கோலம் போட்டு எல்லாம் குடும்பமாக வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதில் வந்து பொங்கல் பானையை நல்லா அலங்காரம் பண்ணி எல்லோரும் வந்து ஒன்றாக சேர்ந்து பொங்கல் வைப்போம். இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு ஈடுபாடு இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம யாரோ ஒருத்தர் பொங்கல் வைப்பாங்க, அவங்கவுங்க பாட்டுக்கு தூங்குவாங்க. அவங்க எப்போ எழுந்து வருவாங்களோ அப்போ வந்து சாமி கும்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதையெல்லாம் தவிருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் சென்னையில் இருக்கிறோமா, நாங்கள் கிராமத்தில் கிடையாது, எங்களுக்கு இந்த வசதி வாய்ப்பெலாம் கிடையாதுன்னா, நீங்கள் சென்னையிலேயே இருந்தாலும், ஃப்ளாட்ஸில் வசித்தாலும், ஒரு வீட்டில் வசித்தாலும், உங்கள் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்ற அன்னைக்கு எங்கே பண்ணுறீங்களோ அந்த சாமி, நம்ம ஒரு சிலர் பானையில் வைப்பாங்க, ஒரு சிலர் குக்கரில் வைப்பாங்க. அந்த பாத்திரத்துக்கு நல்லா வந்து மஞ்சள் குங்குமம் விபூதி பட்டையெல்லாம் வச்சு அதில் வந்து நம்ம அந்த மஞ்சள் கட்டுவோம், இஞ்சி துண்டு கட்டுவோம் இல்லையா, அதெல்லாம் கட்டி இந்த முறை எங்கள் வீட்டில் நாங்கள் வைக்கக்கூடிய இந்த பொங்கல் பானையில் பால் நல்லபடியாக பொங்கி எங்கள் வாழ்க்கை இந்த பால் பொங்குவது போல் எங்கள் வாழ்க்கும் நல்லபடியாக சீர சிறப்புமாக இருக்கணும்னு இறைவனை வந்து மனதார வேண்டி, அதுக்கப்புறம் பூஜை அறையில் வச்சு இந்த மாதிரிலாம் அந்த பாத்திரத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வந்து நீங்கள் அந்த பாத்திரத்தை வச்சு தாராளமாக பொங்கல் பண்ணலாம். ஏன்னா ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வைக்கிற அன்னைக்கு அந்த பொங்கல் பால் பொங்கி வரும்பொழுது குலவை போடுவாங்க, சங்கநாதம் சங்கு ஊதுவாங்க. எங்கள் ஊர்லலாம் குலவை போடுவாங்க.
நல்ல விஷயம் நடந்தாலே இந்த அடுப்பில் பால் பொங்கி வரும்போது குலவ சத்தம் போடுவாங்க. அதே மாதிரி 2 பொங்கல் வைப்பாங்க. ஒரு வெண்பொங்கல், ஒரு சக்கரை பொங்கல் 2 பானை வைப்பாங்க. அந்த 2 பானையில் எந்த பானை முதல்ல பொங்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த பொங்கல் எந்த பக்கம் வலிஞ்சு வருது அதை வச்சு அவங்க பலன் சொல்லிடுவாங்க, அந்த வருடம் எப்படி இருக்கணும். அதனால் பெண்கள் அந்த பொங்கல் பானையை வச்சு அந்த பொங்கல் பொங்கி வர்ற வரைக்கும் அந்த தெய்வத்தை வந்து அப்படியே ஒரு பயபக்தியாக வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பொங்கல் பொங்கி வரும்பொழுது அந்த குலவை போட்டு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த உச்சி முதல் உள்ளம் வரை அந்த ஆத்மார்த்தமாக சொல்லுவோம் இல்லையா, அப்படி நம்மளுக்கு வந்து கண்களே பணிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா வருடத்தில் முதல்ல வர்றதே இந்த மகர சங்கராந்தி எனக்கூடிய பொங்கல் பண்டிகை தான். அந்த வருடமே நல்லா இருக்கணும்னு தான் நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே கேட்போம், பால் பொங்கிருச்சு அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சிறப்புக்குரிய திருநாள் அப்படின்னு சொல்லலாம். பொங்கல் அன்றைக்கு இந்த வாரம் வியாழக்கிழமையே வர்றதுனால நம்மளுக்கு 2 முறையில் வைப்பாங்க பொங்கல். ஒன்று வந்து ஆதித்ய பொங்கல், சூரிய பொங்கல். இன்னொன்று தைப்பொங்கல். சூரிய பொங்கல் என்பது நம்ம விடியகால சூரியன் 6 மணிக்கு உதித்து வரும்பொழுது அவருக்கு வைத்து படைக்கக்கூடியது. அதற்கு என்ன பண்ணோம், நம்ம ஒரு 3:30 மணிக்கெலாம் எழுந்து நல்லா ரெடி பண்ணி நம்ம இந்த முறை வந்து 6, 7:30 யமகன் வந்துடும் வியாழக்கிழமைன்றதுனால. அதனால் ஒரு 4 மணிக்கு எழுந்து நம்ம எல்லாமே பொங்கல் பானெலாம் ரெடி பண்ணி வச்சு சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி 5:45 மணிக்கெலாம் படையல் போட்டு சாமி கும்பிட்டுறணும். அப்படி இல்லையா அதுக்கு மேலே நாங்கள் கும்பிட்றோன்னா 6, 7:30 முடிஞ்சு அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வைத்து நீங்கள் 1:15க்குள்ளே சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தை பிறந்து தான் ஒரு சிலர்லாம் கும்பிடுவாங்க, நாங்கள் தை பிறந்த பிறகு தாங்க கும்பிட போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 9:50லேருந்து 11:45க்குள்ளேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே பொங்கப்பானை வச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் வந்து 1:15க்குள்ளே நீங்கள் இலை போட்டு சாமி கும்பிடலாம். இந்த பொங்கல் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பொங்கல் வெண்பொங்கல் ஒன்று வைப்பாங்க, சக்கரை பொங்கல் ஒன்று வைப்போம். நம்ம குக்கர்லேயே வச்சா கூட அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வெண்பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு தனித்தனியாக வந்து நம்ம தாளிச்சிடுவோம். அதுக்கப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க. அது வந்து ஒரு கூட்டு மாதிரி ஒரு கெட்டி குழம்பு வைப்பாங்க. இல்லை சக்கரவள்ளி கிழங்கும் மஞ்சள் பூசணியும் அதில் ரொம்ப கண்டிப்பாக அதில் அடக்கும். இந்த குழம்பே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து அப்படியே ரெடி பண்ணிவிடுவோம். படையலில் பார்த்தீங்கன்னா பொங்கல், வெண்பொங்கல், இந்த குழம்பு ஒரு பக்கம், காய்கறிகள் விளைந்த காய்கறியும் வைப்பாங்க. வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சுட்டு ஆதித்ய பகவானுக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்து எங்கள் விவசாயம் செழிப்பதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய எல்லோருமே நாங்கள் குடும்பமாக இருக்கணும்னு வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி வீட்டில் இருக்கிற அனைவருமே மாமனார் மாமியார் இவங்க எல்லாரும் சேர்ந்து புடைசூழ, ஏன்னா அந்த பொங்கப்பானை வைக்கிறது அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க தான் வைப்பாங்க. அதை இறக்கி முடித்த பிறகு நம்ம ஊரில் இல்லைன்னா கூட வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாமி பூஜையில் வச்சா, பானையில் வச்சா பானையோடு வைப்போம், குக்கரில் வச்சா ஒரு இலையை போட்டு வைக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இலையில் அந்த காய்கறிகள் விளைந்த ஒரு சில மாடியிலே தோட்டம் வச்சு கூட காய்கறிகள் விளையும், அதை வைக்கிறது. இந்த மாதிரி வந்து கூட்டு குழம்பு பொங்கல் வச்சு நம்ம இறைவனை படைச்சி சூரிய பகவானுக்கு நீர் விழாவி எங்களை என்னைக்கும் போல் எங்களை வந்து நிறைவாக இருக்க வைக்கணும். இந்த பொங்கல் வந்து நல்லா பொங்கியது போல் எங்கள் வாழ்க்கையிலும் அனைத்து விதமான நலன்களும் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளணும். சிவ சிவ சூரியனே, சிவந்தெழுந்த சூரியனே, அலைக்கடலில் உதிக்கும் ஆதித்த பகவானே, உமை கண்டு பனி விலகுது போல் எமை கண்டு வறுமை துன்பம் நோய் எல்லா விதமான கஷ்டங்களும் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணும். இந்த நாளில் வந்து நம்ம பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த சாமி நம்ம வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்ட பிறகு நம்ம அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டு அக்கம் பக்கம் அனைவருக்கும் கொடுக்கணும். இந்த நாளில் வந்து 2 பேருக்கு தான தர்மம் செய்வது விசேஷ நாட்களில் ரொம்ப விசேஷம். பொங்கல் பண்டிகை வந்து நீங்கள் ஆயத்த பொங்கலும் வைக்கலாம், சூரிய பொங்கலும் அது வந்து நம்ம வந்து விடியகாலில் வச்சிட போகிறோம். இல்லை தை பிறந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தைப்பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்றவங்க 7:30 மணிக்கு மேலேயும் நீங்கள் வந்து தாராளமாக வைத்து இந்த பொங்கல் திருநாளை அனைவரும் சீரும் சிறப்புமாக குடும்ப உறுப்பினர்களுடன், இதில் தான் பொங்கல் பண்டிகையினுடைய தாத்பரியமே குடும்பத்தோட சுற்றமும் நட்பும் சூழ இருந்து வழிபடக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகையில் நல்லா கரும்பு, அதில் பெரிய ஒரு இதுவே வந்து கரும்பு, செழுமையான கரும்பு அப்படியே இப்படி 3 இதுவாக கட்டி அது நடுவில் தான் அந்த பொங்கப்பானை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் வந்து அந்த மாதிரி செஞ்ச பிறகு பூஜை அறையிலே வச்சு அந்த கரும்பை கட்டலாம். இல்லை பொங்கலை செஞ்சுட்டு வெளில எடுத்துகிட்டு போய் சூரிய பகவான் தெரிகிற மாதிரி நம்ம மெத்த இருந்தாலும் சரி வாசல் முற்றத்துலேயும் வச்சு அழகாக அந்த கரும்பையும் வைத்து நல்லா எவ்வளோலாம் டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் இல்லங்களையும் இல்லங்களை வந்து நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். உள்ளங்களை அன்பால்
நிரப்பி நல்லா தூய்மையாக வைத்து இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி புத்தாடைகள் உடுத்தி, ஏன்னா எதுக்கு நம்ம துணிமணி அடிக்கிறோமோ இல்லையா, இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக எடுப்போம். எடுத்து அனைவர் வாழ்விலும் பொங்கலோ பொங்கல் என்று சீரும் சிறப்புமாக இருக்க நானும் வந்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் என் உளம் கனிந்த பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நேரமும் சொல்லியாச்சு. 2 விதமான பொங்கலும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. யார் யாருக்கு இப்போ வெளியூரில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி சூரிய பொங்கல் வச்சா நேரங்காலமே பார்க்க வேணாம், விடியற் காலையிலே வைத்து சூரியன் எப்போ உதிக்கிறது 6 மணிக்கு தான். அப்போ உங்கள் ஊரில் உதிக்கும் போது ஒதுக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா யமகண்டம் வரதுனால 5:45க்கே நம்ம வழிபாடு பண்ணி இது பண்ணிடலாம். அப்படி இல்லை நாங்கள் தைப்பொங்கல் தான் கொண்டாட போகிறோன்னா 7:30 மணிக்கு மேலே உங்கள் சௌகரியப்படி தாராளமாக வைத்து எளிமையாக வழிபடலாம். எல்லோருக்கும் வந்து என்ன சொல்கிறது, ஹாப்பி பொங்கல். நல்லா அருமையாக, ஏன்னா நம்மளுடைய வருட துவக்கம் இல்லையா, அதனால் எல்லோரும் வந்து இருக்கிற மனசில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் நீக்கி, பகைமை கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நீக்கி இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கள். இதுக்கு மேலே என்ன இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.